வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சார். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ ரீசெண்டாக. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூஸில் அந்த தூய்மை பணியாளர் இறந்ததுக்கு கவர்மெண்ட் சார்பில் 10,00,000மும், அந்த தனியார் அவங்க தூய்மை பணியாளர் தனியார் கம்பெனி கீழே வேலை பார்க்குறதுனால அவங்க 10,00,000மும் சேர்த்து கவர்மெண்ட் 10,00,000 அதாவது தனியார் கம்பெனியும் 10,00,000மும் ப்ளஸ் கவர்மெண்ட் 10,00,000மும் கொடுக்க சொல்லி இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் என்ன அவர் சொல்லியிருக்காரு. இந்த தூய்மை பணியாளர்கள் இறந்ததுனால, அதாவது வேலைக்கு போகிற நேரத்தில் பாதாள சாக்கடை இல்லை போயிட்டு இந்த தண்ணி ஆக்சுவலாக அதுக்காக பலந்தோன்ன இடத்துல தண்ணி தேங்கி அதில் மின்சாரம் தாக்கி உயிர்ந்ததுனால 10,00,000 கவர்மெண்ட்டும் 10,00,000 அந்த தனியார் கம்பெனி சேர்த்து 20,00,000 ரூபா கொடுக்குறான். அது இல்லாமல் அந்த இறந்தவங்களோட பசங்களுக்கு அப் டு ஃபைனல் வரைக்கும் அது என்ன காலேஜ் வரைக்கும் படிப்பு செலவுகள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இது வரவேற்கத்தக்கதுங்க. நான் பழி போடுறது வெறும் தப்பாக மட்டும் இல்லைங்க, இது வரவேற்கத்தக்கது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க பிரச்சனை பண்ணதை மூடி மறைக்கிறதா கூட இருக்கலாம். ஆனால் இந்த விஷயம் வரவேற்கத்தக்கது. இதனால் டேமேஜ் ஆன பேர் சரியாகும்னா பொறுத்துன்னு தான் பார்க்க முடியும். ஆனால் வரவேற்கத்தக்கதுங்க. ஏன்னா உடனடியாக எந்த கேஸும் போடாமல், ஏன்னு பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் கொடுத்தவங்களுக்கு இவங்க காசு கொடுத்தாங்க நிவாரணமாக. அவங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கலாச்சாரம் கொடுத்து இறந்ததுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க இதில் கவர்மெண்ட்டில். ஆனால் அஜித்குமார் கொலை பண்ணதுக்கு ஆக்சுவலி போலீஸ்காரெல்லாம் சேர்ந்து கொலை பண்ணவங்களுக்கு அடித்து கொண்டதுக்கு கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க என்ன நிவாரணம், அதாவது தொகையை, கோர்ட் சொன்ன தொகையை. அப்போ வாய மூடிட்டு இருந்தவங்க இன்றைக்கி சொன்ன அறிக்கையை கரெக்டாக பிரச்சனை பெருசாகின்றதுக்காக அறிவிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நல்லது தாங்க, அது வரவேற்கத்தக்கது. நான் எதுக்காக சொன்னாலும் பொறுத்துன்னு பார்க்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ தூய்மை பணியாளர்கள் பல பேர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க சென்னையில். இவங்க அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னது, அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துங்க அந்த வார்த்தையை விட்டுட்டு அப்புறப்படுத்துங்கன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் கோர்ட் ஆர்டரை மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த நாள் நைட்டோட நைட்டே இவங்களை காலி பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு அவசியம்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி சொன்னது கோர்ட்டு தான். அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொன்ன இடத்துல இவங்க அந்த இடத்த விட்டாங்க. அப்புறப்படுத்துங்கன்ற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுட்டு உடனே காலி பண்ணிட்டாங்க. உடனே அடுத்த நாள் கோர்ட்டில் கேட்குறாங்க, நைட்டோட நைட்டு அடித்து விரட்டுறதுக்கு காலி பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படி என்ன அவசியம் கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களா ஒரு ஆக்சுவலி ஃபுல் சென்டென்ஸாக அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கணும். கோர்ட்டு சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை மதிக்கிறோம், அவங்க அப்புறப்படுத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி மொட்டையாக காலி பண்ண அடித்து வரட்டினீங்களே, அதை சப்போர்ட் பண்ணி வந்த சமூக ஆர்வலர்கள் ப்ளஸ் அட்வொகேட்டையும் அடித்து காயப்படுத்தி அவங்க பல ஊர் ஆக்சுவலி சென்னையிலே அவுட்ரு வரைக்கும் கூட்டு போய் சுற்றிட்டு இருந்தீங்க. ரிமாண்ட் பண்ண போகிற நேரத்தில் அட்வொகேட்டுங்கெலாம் சேர்த்து ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கோட மனுவாக கொடுத்தாங்க. அதனால் ஹைகோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இவங்களை உடனடியாக விட வைக்கணுன்றதுனால ரிமாண்ட் பண்ண போனீங்க, உடனே விட வைத்தீங்க. இது என்ன காரணம்னா, இன்றைக்கி இந்த விஷயத்தில் வரவேற்கத்தக்கதுங்க. ஆக்சுவலி பிரச்சனை பெருசாயிருமோ என்ற காரணத்தினால பயந்து பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி இப்போ கவர்மெண்ட்டு 10,00,000மும் தனியார் கம்பெனி 10,00,000மும் அவங்க பசங்களுக்கு படிப்பு செலவு முழு பொறுப்பையும் கவர்மெண்ட் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்கதுங்க. ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.